हम आशीष करते கர்த்தர் हैं। தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे। கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. परमेश्वर स्वर्ग के भंडार को खोलकर आपको महिमा करे। அவருடைய வானமாகிய சிங்காசனத்திலிருந்து வல்லமைகள் புறப்பட்டு உங்கள் குடும்பத்தை நடத்துவதாக. उसके स्वर्ग के सिंहासन से आपको चलाए। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய மகிமையின் கரம் உங்களோடு கூட இருப்பதாக. परमेश्वर की महिमा का हाथ आपको थाम ले। இந்த மாதம் முழுவதுமே ये महीना भर கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ये महीना भर परमेश्वर आपको और आपके परिवार को எல்லா பாதுகாப்போடு நடத்துவாராக. संभाल कर चले, सुरक्षा करे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। நாள்ல கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போறோம். इस दिन में भी परमेश्वर के वचन की ओर चलने वाले हैं। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த மாதத்திற்காக கர்த்தர் நம்ம கொடுக்க போகிற ஒரு வார்த்தை, ये महीना के लिए परमेश्वर देने वाले वचन ஏசாயா 58 அதிகாரத்தின் 8 வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். यशाया 58 उसका 8वां वचन देखने वाले हैं। ஐசாயா 58:8ல நம்ம பார்க்க போகிறோம். ஐசாயா 58:8 देखने वाले ஒரு हैं। வாசிக்க. அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. हालेलुया। இங்கு சொல்லுகிறது, यहाँ लिखा गया है, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், तब तेरा प्रकाश पौ फटने की नाई चमकेगा, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், और तू शीघ्र चंगा हो जाएगा, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், और तेरा धर्म तेरे आगे आगे चलेगा, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். यहोवा का तेज तेरे पीछे रक्षा करते चलेगा। ஒரு விசை நாம் எல்லா கரங்களை தட்டி हम सब ताली बजा தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் நம்பி, परमेश्वर दिया वचन को रखकर, கர்த்தாவே परमेश्वर இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்தரிக்கிறோம், ये वचन को हमें पाना है, இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, ये वचन हमारे जीवन में पूरा हो, இந்த வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையை நடத்துவீராக. ये वचन के अनुसार हमारे जीवन को चलाइए। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க சொல்லுகிறது, यहाँ कहा गया है, விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். प्रकाश पो फटने की नाई चमकेगा। அப்போ तभी நம்முடைய வாழ்க்கையில तो हमारे जीवन में இந்த மாதம் முழுவதும் வெளிச்சம் இருக்க வேண்டும். ये पूरे महीने में प्रकाश होना चाहिए। வெளிச்சம் என்பது प्रकाश बोले तो கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சந்தோஷமான வாழ்க்கையை குறிக்கிறது. परमेश्वर हमें दिया गया सुखदायी एक जीवन को दिखाता है। அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், तो परमेश्वर कहता है, விடியற்கால வெளுப்பை போல உன் சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில துளிர்க்க प्रकाश போகிறது. को फटने की नाई चमकेगा, உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாக போகிறது. तेरे जीवन में प्रकाश आने वाला है, இருளின் நாட்கள் நீங்க போகிறது, अंधेरा का समय चला, இருளின் जाने वाला அதிகாரங்கள் है। விலக போகிறது. अंधेरा का जो अधिकार है वो तेरे जीवन से हटने वाला है। ஒரு வெளிச்சமான நாட்களை நான் பார்க்க போகிறேன். प्रकाश का दिन आने ஒரு वाला है। வெளிச்சத்தை நான் உணர போகிறேன். प्रकाश को हम महसूस करने वाले என்று हैं। விசுவாசித்து ये विश्वास ஒரு करके நாம் கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி हम செலுத்தலாம். ताली बजाकर स्तुति எங்க करेंगे। வாழ்க்கையில வெளிச்சம் வர போகுதுப்பா. हमारे जीवन में उजाला आने அது वाला है। விடியற்கால வெளுப்பை போல வர போகிறது. वो भोर का प्रकाश की तरह होने वाला है। மானிட்டர் கொஞ்சம் கம்பெனி ஹம்மிங்கர் என் மைக்ல உள்ள மானிட்டர் கம்பெனி. ஓகே, அப்ப விடியற்கால வெளுப்பை போல, ये एक भोर का प्रकाश के अनुसार। ஹல்லேலூயா. हालेलुया। விடியற்கால வெளுப்பு எப்போ வரும்? ये भोर का प्रकाश कब आता है? எப்போ இருள் முடிகிறதோ அப்போ வரும். जब अंधेरा खत्म हो जाता है तभी आता है। அப்போ உங்க வாழ்க்கையில விடியற்கால வெளுப்பு வருதுன்னா இருள் போக போறதுன்னு அர்த்தம். यदि आपके जीवन में भोर का प्रकाश आने वाला है मतलब अंधेरा जाने वाला அதை है, நம்ம விசுவாசிக்கணும். तो उस पे विश्वास करना என்னுடைய है। வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார் என்றால், यदि हमारे जीवन में परमेश्वर प्रकाश देने वाले हैं, என்னுடைய வாழ்க்கையில் இருக்க இருள் எல்லாம் வெளியே போக போகிறது. तो मेरे जीवन के सब अंधियारा जाने वाला இந்த है। மாதத்துல உங்க வாழ்க்கையில எத்தனை இருள்கள் இத்தனை மாதங்கள் இருந்ததோ அதெல்லாம் இந்த மாதத்துல விலகி போவதாக. ये वाले महीने तक जो भी अंधियारा आपके जीवन में था, ये महीने में वो सब हटने वाला உங்க है। வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுப்பார். आपके जीवन में परमेश्वर एक बड़ा प्रकाश உங்க देने वाला வாழ்க்கையில है। ஒரு புதிய சந்தோஷம் பிறக்கும். आपके जीवन में एक सुख देने वाला ஒரு है, மனமகிழ்ச்சி ஆண்டு கொடுப்பார். एक भलाई देने वाला என है। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है, மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன்.
खुश रहना ही तुम्हारा बल है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப மகிழ்ச்சி இல்லைன்னா நம்ம பலவீனர்களா இருக்கிறோம். यदि खुशी आपके जीवन में नहीं है तो हम बलहीन है। அப்ப அந்த மகிழ்ச்சியாக வெளிச்சம் வந்தா நம்ம பலவான்களா மாறி खुशी விடுவோம். नामक प्रकाश आपके जीवन में आएगा तो हम बलवान हो இந்த जाएंगे। மாதத்துல तो इस நான் महीने வெளிச்சத்தை में பார்க்க போகிறேன். हम प्रकाश को देखने என் वाले வாழ்க்கையில हैं। இந்த இருள் எல்லாம் நீங்க போகிறது. हमारे जीवन में वो अंधियारा உங்க हटने வாழ்க்கையில वाला என்னென்ன है। இருட்கள் நாட்கள் நீங்கள் கடந்து வந்தீர்களோ आपके जीवन के कौन से भी अंधियारा दिन में आप அந்த चल रहे இருளின் हो நாட்கள் तो எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவேன் उन என்று सबको சொல்லுகிறார். परमेश्वर हटाने वाला है। இந்த மாதத்தில் வெளிச்சம் துளி உங்க வாழ்க்கையில உதிக்க போகிறது. इस महीने में उजाला आने वाला है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது அங்க சொல்லுகிறது दूसरा वहाँ कहा உன் गया है சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். तेरे जीवन में शीघ्र चंगाई आएगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு சுகமான வாழ்க்கை இருக்கும். तो शीघ्र चंगा हो जाएगा। அது எப்படினா वो कैसे? எப்படி ஒரு விதையிலிருந்து ஒரு முளை துளிர் விடுகிறதோ அதை போல துளிர்க்க जैसे போகிறது. बीज से एक प्लांट उगता है वैसे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்போ तो अभी விதையாக வசனம் உள்ள இருக்கு. तो बीज नामक वचन हमारे जीवन में நமக்குள்ள है। அந்த விதையாக வசனம் இருக்கு. बीज नामक वो वचन हमारे ஆனா अंदर இது है, வரைக்கும் அந்த வசனம் அப்படியே உள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. लेकिन वो वचन अंदर ही है। ஆனா இந்த மாதத்துல लेकिन इस महीने में அந்த வசனத்திற்கு இருக்கிற வல்லமை துளிர்க்க போகிறது. वो वचन के अंदर सामर्थ्य वो अभी बाहर அந்த निकलने அந்த वाला है। வசனத்திற்குள்ளாக இருந்த கிருபைகள் துளிர்க்க वो போகிறது. वचन का अनुग्रह बाहर निकलने அந்த वाला है। வசனத்தில் இருந்து ஒரு சுக வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வர उस போகிறது. वचन से हमारे जीवन में सुख सुख आने वाला है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது அங்க சொல்லுகிறது तीसरा वहाँ कहा गया உன் है, நீதி உனக்கு முன்னாலே போகும். तेरा धर्म तेरे आगे आगे चलेगा। சில நேரத்துல நீங்க நினைச்சிருக்கலாம் कुछ समय आप सोच सकते हो நான் நீதியா வாழ்றேன்ப்பா, मैं धर्मी जीवन நான் जीता எல்லாருக்கும் हूँ, நல்லது தான் मैं பண்றேன், सबके लिए भलाई நான் करता எல்லாத்துக்கும் हूँ, நியாயமா தான் வாழ்றேன், सबके लिए न्याय के साथ रहता हूँ, ஆனா அதனுடைய பிரதிபலன் எனக்கு கிடைக்கல. लेकिन उसका प्रतिफल प्रतिफल मेरे जीवन में नहीं दिखता, அதற்கான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல. उसका अंगीकार मेरे जीवन में नहीं ஏன்னா है, நான் செய்த நீதியின் கிரியைகள் எனக்கு முன்பாக இன்னும் வரல. क्योंकि मैंने किया हुआ धर्म के कार्य मेरे सामने नहीं आया, அதற்கான கிரியைகள் எனக்கு வெளிப்படல. उसका क्रिया प्रकट नहीं हुआ। சில நேரத்துல நீங்க அப்படி துக்கத்தோடு இருக்கலாம். कुछ समय ऐसे दुख आनंद के साथ आप சொல்றாரு. रह सकते हो, लेकिन परमेश्वर இந்த कहता है மாதத்துல ये महीने में நீ செய்த நீதி உனக்கு முன்னாலே போக तू போகிறது. करने वाले धर्म तेरे सामने जाने वाला நீங்க है। என்ன நன்மை செய்தீர்களோ அது முன்பாக செல்லும். तू जो किया है वो आपके सामने அது जाएगा, உங்களுக்காக பேசும். वो आपके लिए बात करेगा, அது உங்களுக்காக வாதாடும். वो आपके लिए वो बात करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சோ அந்த நீதி உங்களை உயர்த்த போகிறது. वो धर्म आपको आगे बढ़ाने वाला है। நான்காவது சொல்லுகிறது चौथा कहा गया கர்த்தருடைய है மகிமை यहोवा का உங்களை तेज பின்னாலே तेरे காக்கும். पीछे रक्षा करते चलेगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய மகிமை உங்க பின்னால காத்துக்கிட்டே இருக்கும். परमेश्वर का तेज तुम्हें पीछा करते रहेगा, சில पीछा रक्षा நேரத்துல करते யோபு रहेगा। சொல்றது போல நீங்க புலம்பி இருக்கலாம். जैसे अय्यूब कहा वैसे आप भी कहे हो सकते என் हो, தேவன் என் கூட இருக்காரா, मेरा परमेश्वर मेरे साथ है क्या? எங்க பார்த்தாலும் தெரிய மாட்டேங்கிறாரு, कहाँ भी देखो नहीं दिख रहा है, முன்னாடி பார்த்தாலும் தெரிய மாட்டேங்கிறாரு, सामने दिख रहा हो तो नहीं दिख रहा है, பின்னாடியும் தெரிய पीछे மாட்டேங்கிறாரு. भी नहीं दिख रहे, நான் வலப்புற இடம்புற பாக்குறேன், मैं इर्द गिर्द देखता हूँ, எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. कहीं भी नहीं देखने पा रहा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டு சொல்றாரு तो परमेश्वर कहते हैं உன்னை காக்கும்படி என் மகிமையை உன் பின்னால அனுப்பிக்கிட்டே இருப்பேன். तुझे देखने के लिए मेरे महिमा को तेरे पीछे भेजा हूँ, என் மகிமை உன்னோடு கூட வந்து கொண்டே मेरा இருக்கும். महिमा तेरे पीछे आते रहेगा। இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படியாக इस्राएल लोगों को चलाने के கர்த்தருடைய लिए மகிமையானது இரவும் பகலும் அக்னி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் வந்தது போல परमेश्वर का महिमा मेघ के स्तंभ और अग्नि के स्तंभ की तरह आया था। இந்த மாதத்துல கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கும். वैसे ये महीना परमेश्वर का महिमा आपके साथ रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அந்த மகிமையானது वो महिमा जो है வழி நடத்துகிறதை போலதான் இருந்தது. मार्गदर्शन करते हुए लगता है, ஆனா ஒரு நாள் வந்தது, लेकिन एक दिन आया, பின்னாடி சத்துரு ஓடி வருகிறான், पीछे शत्रु आया, பின்னாடி சத்துரு வருகிறான், पीछे शत्रु आ रहा அவனை था, அழிக்கும்படியாக வருகிறான். उसको नाश करने के लिए आता இந்த है। கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணுச்சு ये தெரியுமா? महिमा ने क्या किया था? முன்னாடி சென்று परमेश्वर கொண்டிருந்த का மகிமை பின்னாடி வர ஆரம்பிச்சது. आगे जो महिमा खड़ा था वो पीछे आ गया, பின்னாடி நின்று पीछे आकर சத்துருவிடம் என்று காப்பாற்றினது மாத்திரமல்ல, शत्रु से சத்துருவை அந்த கடலிலே அமுக்கி மூழ்த்தி போட்டது. शत्रु से उन्हें रक्षा ही नहीं किया, लेकिन उस शत्रुओं को वो सागर में डुबा दिया। அல்லேலூயா. हालेलुया। சோ இன்னைக்கு அந்த மகிமை உங்களோடு கூட वो இருக்கும். महिमा आपके साथ அந்த रहेगा, மகிமை உங்களோடு கூட வந்துகிட்டே वो இருக்கும். महिमा आपके साथ हमेशा चलते रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண விசுவாசிக்கணும். ये वचन पर आपको विश्वास கர்த்தர் करना கொடுக்கிற है। இந்த வார்த்தையை நீங்க நம்புனீங்கன்னா यदि परमेश्वर दिए गए वचन पर आप विश्वास அதில் करोगे இருக்கிற तो வல்லமை நீங்கள் பார்க்க முடியும். उसमें रखा हुआ महिमा को आप देख सकते हो। அல்லேலூயா. हालेलुया। நான் இதுல ஒரே ஒரு காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். इसमें एक ही कार्य को हम ध्यान करने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அது எனக்கு சொன்னது ஒரு காரியத்தை மட்டும் தான் தியானிக்க போகிறோம். पवित्र आत्मा ने कहा हुआ एक ही शब्द को हम ध्यान करने மற்ற वाले हैं। மூன்று காரியத்தை நீங்களே தியானிச்சு நீங்களே சுதந்திரிக்கணும். उसके अलावा जो 3 कार्य है उसे आपको ही
ध्यान कर कर आपको ही उसे पाना है। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? कितने लोग तैयार हो? அல்லேலூயா. हालेलुया। இந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணுங்க தெரியுமா? वचन को आपको क्या करना है? நான் இன்னைக்கு வந்து உங்க சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும் மாத்திரம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். मैं सिर्फ आज जो तू शीघ्र चंगा हो जाएगा उसे अध्ययन करेंगे बस। எப்படி சுக வாழ்வு துளிர்க்கும் என்பதை மாத்திரம் நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். कैसे आपके जीवन में शीघ्र चंगा आएगा करके बस देखेंगे। ஏன்னா அந்த நாளின் இடத்துல 4 மணி நேரம் இருக்கணும். क्योंकि अगर 4 बातों पर अध्ययन करना है तो 4 घंटा हमें चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அதனால நான் 1 மணி நேரம் தான் இருக்க போறீங்க. அதனால ஒரே ஒரு பாயிண்ட் தான் எடுப்பேன். हम एक ही घंटा रहने वाला तो एक ही पॉइंट लेने वाला மத்த 3 காரியத்தை நீங்க வீடுகள்ல தியானிச்சு நீங்க ஜெபித்து அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. दूसरे 3 जो पॉइंट्स है उसे आप घर पे बैठ के अध्ययन कर कर उसे रिसीव कीजिए। அல்லேலூயா. हालेलुया। என் வாழ்க்கையில உடைய வெளிச்சம் வரணும்பா. मेरे जीवन में आपका उजाला आना அந்த है। வெளிச்சம் எப்படிலாம் வரும்? वो प्रकाश कैसे आता அந்த है? வெளிச்சம் வந்தா என்ன நடக்கும்? वो उसका प्रकाश आएगा तो क्या क्या அந்த होगा? வெளிச்சம் உங்க வாழ்க்கையில எப்படிலாம் செயல்பட ஆரம்பிக்கும்? वो प्रकाश आपके जीवन में कैसे कार्य करेगा? இதை நீங்க தியானிக்கணும். इसे आपको अध्ययन करना है। எத்தனை பேர் தியானிப்பீங்க? कितने लोग अध्ययन करेंगे? அல்லேலூயா. हालेलुया। தியானிச்சு எனக்கு நீங்க அனுப்புறீங்க. अध्ययन कर कर आप मुझे भेजोगे। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது. वचन को सुनकर ऐसे ही जाना नहीं அந்த है। வசனத்துக்கு உள்ள இருக்கிற கரு பொருளை எடுக்க வேண்டும் நம்ம. उस वचन में रहने वाला जो सीक्रेट्स उसे आपको बाहर निकालना है। அல்லேலூயா. हालेलुया। அடுத்து உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். तो आपका जो जीवन है उसमें चंगाई शीघ्र உன் आ நீதி जाएगा உனக்கு முன்பாக போகும். और आपका धर्म जो है आपके आगे आगे கர்த்தருடைய चलेगा மகிமை பின்னாலே காக்கும். और परमेश्वर का तेज जो है आपके पीछे पीछे आएगा। இதெல்லாம் நீங்க தியானிக்க इसे अध्ययन करते ही இந்த மாதத்தின் முடிவிற்குள்ளாக இந்த 4 நன்மைகளையும் நீங்களும் உங்கள் குடும்பமும் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். ये महीने के अंत तक ये चारों बातों को आप पाने के लिए परमेश्वर मदद करेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். आपके जीवन में चंगाई शीघ्र आएगा। சீக்கிரத்துல துளிர்க்கும். शीघ्र आएगा। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में சுகம் இல்லாமல் अनेक வேளைகளில் வேதனையோடு இருக்கிறீங்க. चंगाई के बिना कई लोग वेदना के साथ अनेक हैं। வாழ்க்கையில சரியான சுக வாழ்க்கை இல்லை. कई लोगों के जीवन में सुखदायी जीवन नहीं உங்க है। வாழ்க்கையில சுகம் இல்லாதனால நீங்க அழுகையோடும் கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். आपके जीवन में सुख नहीं है, इस कारण आप वेदना के साथ व्याकुल எப்படியெல்லாம் हो। சுக வாழ்வு பறிக்கப்படுகிறது? आपके जीवन में चंगाई को ले जा रहे हैं लोग। எப்படியெல்லாம் உங்க சுகத்தை நீங்க இழந்து போய் நிற்கிறீங்க? आपके चंगाई को आप कैसे तो खो रहे हो। அதை எல்லாம் ஆண்டவர் இந்த மாதத்துல இழந்தது எல்லாம் திருப்பி கொடுக்க आप जो போகிறார். कुछ भी खोए हो उसे आज ये महीने आप पाने உங்கள் वाले சுக हो। வாழ்க்கை இந்த மாதத்துல கர்த்தர் துளிர்க்க வைப்பார். ये महीने में परमेश्वर आपके जीवन में चंगाई को लाएगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வாசிக்கலாம். ரூத் புத்தகத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். रूत की किताब को मोड़ लेंगे। 1ஆம் அதிகாரத்தின் पहला अध्याय 9ஆம் 10ஆம் வசனத்திற்கு வாருங்க. 9 और 10 देखेंगे तो ரூத் chapter 1 verse 9 and 10. ஒருவர் வாசிக்கலாம். कोई पढ़ेंगे। கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். यहोवा ऐसे करे कि तुम फिर पति करके उनके घरों में विश्राम पाओ। तब उसने उनको चूमा और वे चिल्ला चिल्ला कर रोने लगी और उससे कहा निश्चय हम तेरे संग तेरे लोगों के पास चलेंगे। இங்க நம்ம பார்க்கிறோம். यहाँ देखते हैं நகோமி சொல்லுகிறார். नहोमी कहती है தன்னுடைய 2 மருமக்களை பார்த்து சொல்லுகிறார். उसके 2 बहुओं को वो बोलती है। அவங்க சொல்லுகிறான், वो कहती है நீங்க உங்க தேசத்துக்கு திரும்பி போங்க. तुम अपने देश वापस लौट जाओ। அப்படி தேசத்துக்கு திரும்பி போய் वैसे लौट कर அங்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புருஷனோட நீங்கள் சுகமாய் வாழுங்கள். वहाँ आपको जो मिलेंगे पति उनसे आप सुखदायी जीवन இங்கு जियो। ரூத்துடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது यहाँ रूत की जीवन में देखेंगे तो இவள் நல்ல சுகமான வாழ்க்கை வாழ்ந்தவள். एक सुखदायी जीवन जीती है। நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்தவள். एक अच्छा जीवन जीती நல்ல है। சந்தோஷமான வாழ்க்கை एक வாழ்ந்தவள். खुशी जीवन जीती है। திடீரென்று அவருடைய குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. अचानक से उसके जीवन में एक बड़ी संघर्ष தன்னுடைய आती है। கணவனை இழந்து போய் நிற்கிறாள். उसके पति को खो देती ஒரு है। இளம் விதவையாய் நின்று கொண்டு இருக்கிறார். एक विधवा बनकर वो रहती है। இப்பொழுது ரூத்துடைய வாழ்க்கை தன்னுடைய சுகத்தை எல்லாம் இழந்து போய் நிற்கிறது. अभी रूत जो है उसके जीवन का सारी चंगाई को खोकर बैठती है। இப்போ இவளால இவளுடைய சுகத்தை அவள் பெற்றுக்கொள்ள முடியும். अभी इससे वो अपने चंगाई को पा सकती है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ அதுக்கு தான் மாமி ஒரு
ஒரு அட்வைஸ் கொடுக்கறாங்க. इसलिए उसकी सास एक एडवाइस देती है, நீ உன்னுடைய ஊருக்கு திரும்பி போ, तू अपने शहर लौट जा, அங்கு ஒரு வாலிபனை நீ திருமணம் செய்து கொள், वहाँ एक युवक से अब शादी कर लेना அவன் மூலமாக நீ சுகமாய் வாழலாம். और उससे तू अपना सुखदायी जीवन जी सकती है। ரூத் தன்னுடைய வாழ்க்கையில சுகத்தை இழந்து போய் நிற்கிறாள். रूत अपने जीवन में सुख को खो दिए சோ थी। இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை சில நேரத்தில் அப்படி இருக்கலாம். हमारा भी कुछ समय में परिस्थिति ऐसे உங்கள் रहेगा। வாழ்க்கையில் இருந்த சுகம் இன்றைக்கு இல்லாமல் போய் இருக்கலாம். हमारे जीवन में रहने वाले सुख हम खो दिए உங்க रहेंगे। வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி இல்லாமல் போய் இருக்கலாம். हमारे जीवन में रहने वाली खुशी को हम खो உங்க दिए வாழ்க்கையில் रहेंगे। இருந்த சமாதானம் இல்லாமல் போய் हमारे இருக்கலாம். जीवन की शांति को हम खो दिए रहेंगे। உங்கள் வாழ்க்கையில் இருந்த நல்ல சந்தோஷமான நாட்களை நீங்கள் இழந்து போய் और நிற்கலாம். खुशी के दिन को हम खो दिए रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। ரூத்துவை போல रूत की तरह எல்லாவற்றையும் இழந்த ஒரு இளம் விதவையை போல இன்னைக்கு நின்று கொண்டு सब இருக்கலாம். कुछ खोकर एक युवा विधवा की तरह हम खड़े रह सकते அப்படிதான் हैं। ரூத் நின்று கொண்டு இருக்கிறார். वैसे ही रूत खड़ी थी। இப்போ நகோமி தன்னுடைய ஊருக்கு புறப்பட்டு போகிறார். अब नओमी अपने शहर जाती है, அப்படி अपने புறப்பட்டு गांव जाती போகும் है। பொழுது वैसे चलकर जाते இந்த समय ரூத் அவருடைய சகோதரி ஓர்பால் ரெண்டு பேருமே கூட போறாங்க. रूत और उसकी बहन ओरपाल दोनों उसके साथ जाते போகிற हैं। வழியில நகோமி நின்று சொல்லுகிறாள், जाने वाले रास्ते में रुक कर नओमी कहती है, ஏன் கூட நீங்க வந்தனா கடைசி வரைக்கும் நீங்க சுகமா வாழ முடியும். मेरे साथ आओगे तो कभी पूरे अपने जीवन के अंत तक आप सुखदायी जीवन உங்க नहीं जी வாழ்க்கையில पाओगे। சுகத்தை நான் கொடுக்க முடியாது, मैं आपके जीवन में सुख नहीं दे ஒரு पाऊंगी, சந்தோஷத்தை என்னால கொடுக்க முடியாது. मैं आपके जीवन में खुशी नहीं दे அதனால पाऊंगी। நீங்க சுகமா வாழணும்னா यदि आपको खुशी से जीना है तो நீங்களே போய் ஒருவனை திருமணம் செய்து கொள்ளுங்க. आप ही जाकर किसी से शादी कर लो। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனால் ஓர்பால் போய் விட்டாள், लेकिन ओरपाल चली गई, ரூத் போகல. रूत नहीं गई, ரூத் போகல. रूत नहीं गई। நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். हम जाने हुए एक यही है संभव है, நீங்க பார்த்தீங்கன்னா जहाँ देखेंगे तो ரூபால் ஓர்பால் தன்னுடைய வாழ்க்கையின் சுகத்தை தானே தேர்ந்து கொள்ள போகிறார். ओरपाल अपने जीवन के सुखी को वो खुद चुनती है, ஆனால் என்ன நடந்தது என்று கதை தெரியாது நமக்கு. लेकिन उसके बाद क्या हुआ करके हम नहीं जानते இதுவரைக்கும் हैं। நமக்கு தெரியாது. अभी तक हम नहीं அவள் जानते சுக हैं। வாழ்க்கை வாழ்ந்தாளா, वो सुख जीवन जी क्या पता அவளுக்கு नहीं, மறுபடியும் திருமணம் நடந்ததா, वापस उसने शादी किया அவள் कि नहीं பிள்ளைகளை पता नहीं, பெற்றாளா, उसको बच्चे हुए அவளுடைய क्या, வாழ்க்கை மறுபடியும் சந்தோஷத்துக்கு வந்ததா, उसके जीवन में वापस खुशी आई क्या, எதுவுமே நமக்கு ये தெரியாது. सब हम नहीं जानते ஆனா हैं। ஒன்று தெரியும், लेकिन एक चीज जानते हैं, ரூத்துக்கு रूत சுகவாழ்வு வந்தது. सुखदायी जीवन पाई, ரூத் மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையை கட்டிக்கொண்டாள், वापस अपने जीवन को बांध ली, பிள்ளைகளை பெற்றெடுத்தாள், बच्चों को जन्मी, அவளுடைய வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பித்தது. उसके जीवन में ब्रांचेस आने लगे। அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है? ரூத் நம்முடைய தேவனை பிடித்துக் கொண்டதுதான். रूत हमारे परमेश्वर को थाम ली इसलिए। நீங்கள் 16 வசனத்தை பார்க்கும் பொழுது 16 वचन अगर देखेंगे तो, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். सोला रूत बोली, तू मुझसे यह विनती न कर कि मुझे त्याग वा छोड़कर लौट जा, क्योंकि जिधर तू जाए उधर मैं भी जाऊंगी, जहां तू टिके वहां भी मैं भी टिकूंगी। तेरे लोग मेरे लोग होंगे और तेरा परमेश्वर मेरा परमेश्वर होगा। இங்க ரூத்துனுடைய வாழ்க்கை यहाँ रूत का जीवन மறுபடியும் சுகமாய் மாற காரணம் என்ன தெரியுமா? वापस सुखदायी जीवन जीने का कारण क्या அவள் है? ஒரு காரியத்தை சொல்லுகிறார், उसने एक कार्य कहा, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். तेरा परमेश्वर मेरा परमेश्वर। இன்னைக்கு யார் தேவனை பற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சுகத்தை ஆண்டவர் திருப்பி जो கொடுப்பார். परमेश्वर को थाम लेता है उसके जीवन में सुख आ जाता है। நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து காணப்படலாம், आप सब कुछ खोए हो सकते हो, உங்க வாழ்க்கையில எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் இன்னைக்கு. आपके जीवन में कुछ नहीं हो सकता ஆனா ஒன்று है। புரிந்து கொள்ளுங்க, लेकिन एक बात समझ लीजिए, நீங்கள் தேவனை உறுதியாய் பிடிக்க வேண்டும். आपको परमेश्वर को थाम लेना இந்த है। மாதத்துல நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு அதிக உறுதியோடு பிடிக்கிறீர்களோ, आप कितने और से परमेश्वर को थाम लेते हो, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில சுக வாழ்க்கையை நீங்கள் திருப்பிக் கொள்ள முடியும். उतना आपके जीवन में सुख आप पाओगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்ப ரூத்துனுடைய வாழ்க்கையில अब रूत के जीवन அவள் में தேவனை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறாள். वो परमेश्वर को अच्छे से थाम लेती है। அப்படி பிடித்துக் கொள்ளுகிறதுனால ऐसे थामने की वजह से இங்க 3ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது तीसरा अध्याय के पहला वचन देखेंगे तो, அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, उसकी सास नओमी उससे कहती है, வாசிங்க பிரதர். பின்பு அவள் மாமியாக நகோமி அவளை நோக்கி, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ?
இங்கு மாமி சொல்லுகிறார், यहाँ नवमी कहती है நீ என்னை உறுதியாய் பிடித்துக் கொண்டாய், यदि तू मुझे थाम लेगी என் तो தேவனை உறுதியாய் பிடித்துக் கொண்டாய், मेरे परमेश्वर को थाम என் लेगी ஜனத்தை तो உறுதியாய் பிடித்துக் கொண்டாய், मेरे लोगों को थाम என் लेगी तो தேசத்தை உறுதியாய் பிடித்துக் मेरे देश கொண்டாய், को थाम लेगी तो இதற்காக நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன். इसके लिए मैं तेरे लिए एक भलाई என்ன करूंगा। நன்மை செய்ய போகிறேன் ऐसा தெரியுமா? भलाई करूंगा, உனக்கு நான் சுக வாழ்க்கையை தேட போகிறேன். तेरे लिए मैं एक सुख ढूंढूंगा। அல்லேலூயா. हालेलुया। நீங்க தேவனை உறுதியாய் பிடிச்சு, यदि आप परमेश्वर को थाम தேவ कर, சபையை உறுதியாய் பிடித்து, परमेश्वर की कलीसिया को தேவ थाम कर, ஊழியரை உறுதியாய் பிடித்து, परमेश्वर के सेवकों को தேவ थाम कर, பிள்ளைகளை உறுதியாய் பிடித்து, परमेश्वर के लोगों को थाम कर, நீங்கள் உங்கள் சுக வாழ்க்கையை உறுதியாய் பிடித்துக் கொண்டு தேடுவீர்கள் என்றால், यदि अपने सुखदायी जीवन को थाम कर अगर ढूंढोगे तो ஆண்டவர் சொல்லுவார், परमेश्वर कहेगा நான் உனக்கான சுக வாழ்க்கையை தேடி கொடுப்பேன். मैं तेरा सुखदायी जीवन को ढूंढ कर दूंगा। ரூத் எதிர்பார்க்கலங்க, रूथ ने ये சாகத் नहीं चाहिए नहीं उसने। அல்லேலூயா. हालेलुया। ரூத்துக்கு அந்த விருப்பம் அல்ல, उसको वो चाहती नहीं था நான் மறுபடியும் திருமணம் பண்ணணும், मुझे वापस एक शादी நான் ஒரு करना है, சந்தோஷமா मैं வாழணும், एक सुखदायी जीवन நான் जीना பிள்ளையை है, பெற்றெடுக்கணும். मुझे मेरा இந்த बच्चा जन्म होना எதிர்பார்ப்பு चाहिए। எதுவுமே ரூத்துக்கு இல்ல. ये चाहत उसके अंदर था ही नहीं। அவளுக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும், वो बस एक ही जानती है, நான் என் மாமியோட கூட போகணும், मैं मेरे सास के साथ वापस அவருடைய जाऊंगी, ஜனங்களோடு நான் வாழணும், उनके लोगों के साथ அந்த जीऊंगी, தேவனை நான் ஆராதிக்கணும். उनके परमेश्वर को मैं आराधना அந்த करूं। ஒரே உறுதியோடு தான் அவள் बस வருகிறாளே वो தவிர, एक चीज के साथ वो அங்க चलती है। போய் எனக்கு ஒரு திருமணம் நடக்கும், பிள்ளைகளை பெறுவோம் என்கிற நம்பிக்கை எல்லாம் கிடையாது. वो वहां जाकर मेरा शादी होगा, मेरे बच्चे होंगे करके एक विश्वास नहीं था उसके இன்னைக்கு में। உங்க வாழ்க்கையில சில நேரத்துல நீங்க நினைச்சிருக்கலாம், आपके जीवन में कुछ समय आप सोच என் வாழ்க்கை सकते நீ हो ஸ்திரப்படவே முடியாது, मेरे जीवन अब स्थिर नहीं हो என் வாழ்க்கை सकता, நான் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது, मेरा जीवन कभी आशीषित என் नहीं होगा, வாழ்க்கையில இனி சுகமே வர முடியாது, मेरे जीवन में कभी सुख नहीं என் आएगा, வாழ்க்கையில நீ சந்தோஷம் வரவே முடியாது, मेरे जीवन में कभी खुशी नहीं என் आएगा, வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ வளரவே முடியாது मेरा जीवन खत्म हो चुका, अभी मैं என்று बढ़ नहीं சொல்லி இந்த सकता। 10 மாதங்களாய் நீங்க எந்த காரியத்துல போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, ये 10 महीने जिस कार्य में आप संघर्ष कर रहे हो, இந்த 11 மாதத்துல ஆண்டவர் ये சொல்லுகிறார், 11 महीने में परमेश्वर कहता है எதுவுமே வராது என்று சொல்லி நீ எதை முடிவெடுத்தாயோ அதுல நான் ஆண்டவர் துளிரை கொண்டு வர போகிறார். जो कुछ भी नहीं आएगा करके सोच रहे हो उसमें परमेश्वर उगाने वाला உங்க है। வாழ்க்கை சுகமா இருக்கும், तेरा जीवन सुखदायी உங்க வாழ்க்கை रहेगा, ஆசீர்வதிக்கப்படும், तेरा जीवन आशीषित உங்க வாழ்க்கை रहेगा, நன்மையை பார்க்கும், तेरे जीवन में आशीष உங்க देखोगे, வாழ்க்கை மேன்மையை சுதந்தரிக்கும், आपके जीवन में महिमा मिलेगा, உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். आपके जीवन को बदलने के लिए परमेश्वर सामर्थ्यवान है। அல்லேலூயா. हालेलुया। ஆனா உங்க வாழ்க்கை அவர் கையில ஒப்பு கொடுங்க, लेकिन आपके जीवन को उसके हाथ में அவரை आपको உறுதியா देना பிடிங்க, पड़ेगा, उसको स्थिरता के साथ அவருடைய पकड़ना சமூகத்துல पड़ेगा, உறுதியா நில்லுங்க. उसके समूह में आप एक स्थिरता के உங்கள் साथ खड़े சுக हो வாழ்க்கை जाओ, ஆண்டவர் திருப்பி கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். आपके सुखदायी जीवन को वापस देगा அந்த परमेश्वर। 3ஆம் அதிகாரத்தின் 2 இருந்து நாம் பார்க்கும் பொழுது, तीसरा अध्याय के 2 से अगर देखेंगे तो இங்கு நகோமி ரூத்துக்கு ஒரு அட்வைஸ் கூட, இன்னொரு ஆலோசனை சொல்லுகிறார். नवमी रूथ को एक एडवाइस देती है, 2 இருந்து अगुवाई देती வாசிங்களா? है। 2 से पढ़ेंगे। நீ போவாசின் வேலைக்காரிகளோடு நீ போவாசின் வேலைக்காரிகளோடு குடியிருந்தாயே, குடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா, இதோ அவன் இன்று ராத்திரி இதோ இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான், களத்திலே வார்கோதுமை தூற்றுவான், நீ குளித்து குளித்து எண்ணெய் பூசி எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உன் உடுத்திக்கொண்டு வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமட்டும், அந்த மனுஷன் புசித்து குடித்து தீருமட்டும், அவன் கண்ணுக்கு எதிர்ப்படாமல் இரு, அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு, அவன் படுத்துக்கொண்ட போது அவன் படுத்துக்கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி, அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள், அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றார். அல்லேலூயா. நீங்க இங்க பார்க்கலாம், यहाँ हम देखते हैं நகோமி ரூத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். नवमी रूथ को एक अगुवाई देती நான் உனக்கு है, ஒரு சுக வாழ்க்கையை தேட போறேன், मैं तेरे लिए एक सुखदायी जीवन को அந்த ढूंढने சுக वाला வாழ்க்கையை हूं। தேடுவதற்கு वो सुखदायी जीवन நான் ढूंढने के ஒரு लिए ஆலோசனை உனக்கு சொல்லுகிறேன். मैं तुझे एक अगुवाई देता அந்த हूं, ஆலோசனை நீ கீழ்ப்படிய வேண்டும். उस अगुवाई का पालन करना அந்த पड़ेगा। ஆலோசனை என்ன தெரியுமா? वो अगुवाई क्या था? இன்று ராத்திரி आज रात நீ களத்திற்கு போக வேண்டும். तुझे कल्याण जाना पड़ेगा। அந்த களத்திற்கு போகும் பொழுது, जब तू कल्याण जाएगा, களத்திற்கு கல்யாணம் தானே? हाँ कल्याण, Okay, fine. कल्याण, நீங்க அங்க போகும் பொழுது जब तू उधर जाएगा அங்கு போவாஸ் படுத்திருப்பார். वहाँ बोआस लेटा हुआ रहेगा। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் எப்படி போக வேண்டும்? लेकिन तुझे कैसे जाना நீ है? குளித்து போக வேண்டும், स्नान लेकर, நீ எண்ணெய் பூசி போக வேண்டும், तेल लगाकर, உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு போக வேண்டும். वस्त्र पहनकर, நீ அந்த களத்திற்கு போய் वो खलियान அங்கு जाकर வெயிட் பண்ணணும். वहाँ रुकना है। போவாஸ் நல்லா சாப்பிட்டு
அயர்ந்த நித்திரைக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். उपवास मस्त खाकर वो गहरी नींद तक जाने तक तुझे उधर ही அவன் रखना है। படுத்து கொண்ட பிறகு वो सोने के அவனுடைய बाद காலுக்கு அடியில போய் படுக்கணும். उसके पैरों तले आपको सोना அந்த है, போர்வையை लेटकर எடுத்து மூடிக்கொண்டு நீ படுக்க வேண்டும். उसके कंबल को ओढ़कर तुझे सोना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்ப பாருங்க, अभी देखिए, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சில ஆலோசனை கொடுப்பார். अभी परमेश्वर हमें कुछ अगुवाई देता அந்த है। ஆலோசனை ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது நீங்கள் வேதத்தை படிக்க சொல்ல உங்களுக்கு வரும். वो अगुवाई आपको हमारे सेवक नहीं तो आपके वचन पढ़ते समय आपको அந்த ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் உங்களுக்கான சுக வாழ்க்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள वो முடியும். अगुवाई का पालन करोगे तो आप सुखदायी जीवन இங்க जियोगे। நகோமி கொடுக்கிற ஆலோசனையானது यहाँ नहूमी देने वाला जो अगुवाई है ரூத்தை போவாசிடம் போய் ஒரு மனைவியாய் சேர்வதற்காய் அல்ல. रूत बोआज के पास एक पत्नी की तरह पहुंचने के लिए नहीं, சில தவறான நீங்கள் காரியங்களை அதில் எடுத்துக்கொள்ள கூடாது. उसमें कोई गलत कार्य आपको लेना नहीं है। அல்லேலூயா. எங்க हालेलुया। நைட் ஒரு பொண்ணு ஒரு ஒரு ஆம்பளைட்ட போய் இருந்தா என்ன நடக்கும்? रात के समय एक लड़की एक लड़के के इधर जाएगी तो गलत है ना। சோ தவறான எண்ணங்கள் உள்ள வரக்கூடாது. वो गलत सोच मत रखो। அங்க சொல்லுகிற காரியம் என்ன? वो कहने वाला कार्य நீ जो है, ஆயத்தமாய் போ, तू तैयारी के साथ जा, ஆயத்தமாய் போய் அவனுடைய கால் அடியில் படுக்க வேண்டும். तैयारी के साथ जाकर उसके पैरों तले तुझे அப்படி लेटना। காலடியில் படுக்கும் பொழுது जब तू ऐसे लेटेगी, அவனுடைய போர்வை விலக்கி நீ படுக்க வேண்டும். उसके कंबल को हटाकर तुझे இதற்கான लेटना है। அர்த்தம் என்ன தெரியுமா? उसका अर्थ क्या है? யூத முறையின்படி यहूदियों का जो ट्रेडिशन के ஒரு हिसाब से है, அடிமையை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற விதம் அது. वो एक गुलाम को अपने पास स्वीकारने के लिए, அல்லது ஒரு வேலைக்காரியை ஏற்றுக்கொள்ளுகிற விதம் அது. नहीं तो एक दासी को अपने पास रखने के लिए। நகோமி கொடுக்கிற ஆலோசனை தெரியுமா? நீ போவாசிடம் ஒரு வேலைக்காரியை போல போக வேண்டும். नहोमी रूत को अगुवाई ऐसी देती कि तू बोआज के पास एक दासी के समान நீ जा, ஒரு அடிமையை போல போக एक வேண்டும். दासी के समान जा। அப்படி போகும் பொழுது जब तू ऐसी जाएगी உனக்கான சுக வாழ்க்கையை ஆண்டவர் तो கொடுப்பார். तेरा सुखदायी जीवन परमेश्वर देगा वहां। நீங்கள் ஆண்டவரிடம் எப்படி வருகிறீர்கள் என்பது ரொம்ப तो முக்கியம். परमेश्वर के पास आप कैसे आते हो? நீங்கள் உங்களில் இருக்கிற பெருமையின்படி வந்தீங்கள் என்றால் சுக வாழ்க்கை வராது. यदि आप अपने अंदर रहने वाले घमंड को लेकर आओगे तो नहीं होगा। நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு ஆண்டவரை திருப்திப்படுத்த நினைத்தால் சுக வாழ்க்கை வராது. यदि आप आपके पास जो है उससे परमेश्वर को तृप्त करोगे सोचोगे तो उससे नहीं होगा। நீங்கள் सुखदायी जीवन। ஆண்டவரிடம் சுக வாழ்க்கையை பெற வேண்டும் என்றால் यदि परमेश्वर आपको सुखदायी जीवन पाना है तो நான் உமது அடிமை என்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வர வேண்டும். मैं तुम्हारा गुलाम हूं करके एक गुण हमारे अंदर होना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் உண்மையான்னு கேட்கலாம். आप सोच सकते हो ये सब सच है நான் உங்களுக்கு क्या? ஒரு வசனத்தை வாசிக்க சொல்றேன். मैं आपको एक वचन पढ़ने அப்பதான் உங்களுக்கு बोलूंगा, புரியும். तो तभी आपको समझेगा। அல்லேலூயா. हालेलुया। இப்போ 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:9. अभी 9 वचन पढ़ेंगे। நீ யார் என்று கேட்டான். நீ யார் என்று கேட்டால் அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். உமது அடியாளாகிய ரூத். ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். உமது அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி நீ என்றார். சுதந்திரவாளி என்றால். அல்லேலூயா. எங்க அவள் சொல்லுகிற வார்த்தை என்னது? இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கு? மேட். புரியுதா? நான் ஒரு வேலைக்காரி, मैं एक दासी, நான் ஒரு அடிமையா வந்து நிக்கிறேன். मैं एक दासी के रूप में आती இந்த हूँ। அடிமை மீது உம்முடைய போர்வை விரியும். मैं दासी के ऊपर अपने चद्दर को ओढ़ो। இந்த அடிமையை நீர் ஏற்றுக்கொள்ளும். ये दासी को आप स्वीकार लो। ரூத் போவாசிடம் வரும் பொழுது அடிமையாய் தான் வந்தார். रूत बोआज के पास आते समय एक ஒரு दासी के समान வேலைக்காரியை आती है। போல தான் அவரிடத்தில் வந்து एक சேர்கிறார். दासी के समान आकर वो சொன்னீங்க पहुंचती தேவ है। சமூகத்துல परमेश्वर के எந்த அளவுக்கு उपस्थिति நம்மை में தாழ்த்தி வருகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்வை கொடுப்பார். अपने आप को जितना दीन करेंगे उतना परमेश्वर हमें उठाएगा। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனா தாழ்த்துவதற்கு கூட குளிச்சு எண்ணெய் பூசி வஸ்திரத்தை உடுத்திட்டு வரணும். लेकिन नम्र होने के लिए भी हमें स्नान कर कर तेल लगाकर वस्त्र पहन कर आना है। அல்லேலூயா. हालेलुया। புரியுதா? ஆண்டு சமூகத்துக்கு வரும் பொழுது तो परमेश्वर की उपस्थिति में आते குளிச்சு समय என்பது சுத்திகரிக்கிறதுக்கு அடையாளமா இருக்கிறது. स्नान करना मतलब पवित्र होकर आना, சுத்த உணை. शुद्ध होना। அல்லேலூயா. हालेलुया। எண்ணெய் பூசுதல் அபிஷேகத்திற்கு பரிசுத்தத்திற்கு அடையாளமா இருக்கிறது. तेल लगाना बोले तो अभिषेक से भरना होता है। உங்கள் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வது என்பது உங்கள் ரட்சிப்பை உடுத்திக் கொண்டு போவதற்கு அடையாளமா இருக்கிறது. वस्त्र को पहनना बोले तो उद्धार को पहनना। அதை போல இதெல்லாம் இருந்தாலும் கூட நீங்கள் सब होने के காத்திருக்க बावजूद வேண்டும். हमें
बाट जोना है। அல்லேலூயா. हालेलुया। அப்படி காத்திருக்கும் பொழுது जैसे जब हम बाट जोते என்ன हैं நடக்கு தெரியுமா? तो क्या होता है? ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருப்பார். परमेश्वर हमें स्वीकारने के लिए तैयार होते हैं। ரூத்தை போல உங்க வாழ்க்கையெல்லாம் இழந்து போய் நிக்கிறீங்களா? रूत के समान आपके जीवन खोकर खड़े உங்க हो गया। வாழ்க்கையில சந்தோஷத்தை எல்லாம் இழந்து, आपके जीवन में आपकी खुशियों को खोकर, சமாதானத்தை எல்லாம் இழந்து, शांति को खोकर, நிம்மதியான வாழ்க்கையெல்லாம் இழந்து, एक शांति के जीवन को खोकर, என் வாழ்க்கையில நீ அதெல்லாம் வர திரும்பி வர சான்ஸே இல்ல ये सब वापस लौट कर आने का चांस ही नहीं है என்று करके சொல்லி सोच சில रहे हो நேரத்தில் क्या? நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ऐसे आप सोच रहे हो நீங்கள் क्या? அழுது கொண்டு இருக்கலாம். आप रो रहे हो क्या? நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. आप एक बात समझ लीजिए, தெய்வ சமூகத்துல, परमेश्वर के தேவனுடைய स्थिति में, பாதத்துல परमेश्वर के पैरों நீங்கள் तले உங்களை அர்ப்பணித்து உட்கார்ந்து பாருங்கள். अगर अर्पण कर कर आप बैठोगे நீங்கள் तो, தாழ்த்தி உட்கார்ந்து या பாருங்கள். नम्र करके बैठोगे तो, கர்த்தர் இந்த மாதத்துல உங்க சுக வாழ்க்கையை திருப்பி परमेश्वर கொடுப்பார். आपके जीवन में सुखदायी जीवन को लाएगा। அல்லேலூயா. हालेलुया। என்ன நடந்தது தெரியுமா? क्या हुआ मालूम है? உம்முடைய போர்வை என் மீது விரியும் என்று அவள் சொல்லுகிறாள். आपके चद्दर को मेरे ऊपर, உம்முடைய போர்வை ஏன் வேற விரியுங்க? आपके चद्दर को मेरे ஏன்னா ऊपर நான் உங்க ओढ़ो, அடிமையா இருக்கிறேன். क्योंकि मैं तुम्हारे நீர் दासी என்னுடைய हूँ சுதந்திரவாளியா இருக்கிறீர். और आप मेरे वो मेड हो, அல்லேலூயா. किंग्समैन हो, அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? कुटुंबी। என் மீது உமக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. उसका मेरे मतलब ये ऊपर, आपके मेरे ऊपर आपका पूरा अधिकार அந்த है। அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது उस अधिकार का मैं पूरा पालन करूंगा, கர்த்தர் உங்க வாழ்க்கையில சுக வாழ்க்கையை तो தருவார். परमेश्वर आपके जीवन में सुख देगा। 11ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது, 11 वचन देखेंगे 4ஆம் तो, அதிகாரத்தின் 11 13 வரைக்கும் பார்க்கும் பொழுது, 14 अध्याय के இப்போதும் மகளே நீ பயப்படாதே, ஆ, உனக்கு வேண்டியபடி எல்லாம் 11 to 13 4 11 to 13. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும், அதானே 4 4 4ஆம் அதிகாரம் 11 லிருந்து 13. ஒளிமுக வாசலில் இருக்கிற அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய சொல்லுகிறார். உன் வீட்டிலே வருகிற மனைவியை இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ராகலை போல லேயாளை போல இருப்பாளாக அப்படின்னு சொல்லுகிறாங்க, வாழ்த்துறாங்க. वहाँ वो उसे ग्रीट करते हैं। என்ன வாழ்த்து சொல்றாங்க? कैसे ग्रीट करते हैं? உன் வீட்டுக்கு வந்திருக்கிற ரூத் तेरे घर पे आई हुई रूथ எப்படி இருப்பாள் தெரியுமா? कैसे रहेगी? இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த லேயாளை போல ராகாலை போல இருக்க போறாங்க. इजराइल के घराने की रूथ और राहेल और लिहा की तरह रहेगी। அல்லேலூயா. அப்படி என்றால் ரூத்துக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை இப்ப கிடைக்க போகிறது. रूथ को एक महिमा जीवन मिलने वाला ஒரு है, சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க एक போகிறது. खुशी का जीवन मिलने वाला அப்படி है। வாழ்த்தி முடித்த பொழுது ऐसे ग्रीट कर कर खत्म होने के बाद ரூத் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். रूथ एक लड़के को जन्मती है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. एक कार्य को समझ लीजिए, இந்த மாதத்துல ये महीने में உங்க வாழ்க்கையில சுகத்தாண்டு கொடுக்க முடியும். आपके जीवन में परमेश्वर सुख दे सकता है। வாழ்க்கையில இந்த காரியத்துல சுகத்தை இழந்து போய் நிக்கிறீங்களோ, आप आपके जीवन में जो भी चंगाई खो के खड़े हो, ஆண்டு சொல்லணும் சுக வாழ்க்கை தர போறேன். परमेश्वर कहता है कि एक चंगा जीवन देने वाला है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். दूसरा एक कार्य को देखने நீங்கள் वाले हैं। யோவான் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோனா 5वें अध्याय को हम देखेंगे। யோவான் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. யோனா 5वें अध्याय में एक जानने वाला संभव है। பெதஸ்தா குளத்தில் அற்புதம் நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. बेथेस्दा के कुंड में जो हुआ था उसे देखने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, उसका दूसरा अध्याय को देखेंगे, दूसरा வாசிக்கலாம். वचन देखेंगे तो, எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலில் அருகே இருக்கிறது. பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பையுடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார்கள். போதும், இங்க பார்க்கிறோம் பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. वहां हम देखते कि बेथेस्दा करके एक कुंड है। அந்த பெதஸ்தா குளத்தின் அர்த்தம் இரக்கத்தின் வீடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. बेथेस्दा कुंड मतलब वो एक दया का एक कुंड है। हालेलुया. அப்போ பாருங்க, ஒரு இரக்கத்தின் வீட்டுல இருந்து கொண்டு இருக்கிறார்கள். एक दया का एक घर में वो बैठे रहते हैं। யார் இருக்கிறாங்க? कौन रहते हैं? அங்கு குருடர்கள் இருக்கிறார்கள், अंधे, சப்பானிகள் இருக்கிறார்கள், लंगड़े, சூம்பின உறுப்புடையவர்கள் இருக்கிறார்கள், और सूखे अंग वाले भी हैं, अनेक வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள், बीमार लोग भी वहां रहते हैं। हालेलुया. हालेलुया। அப்ப இவருடைய வாழ்க்கையில சரீர ரீதியாக சுகம் இல்லை. उनके शारीरिक गति से उनके जीवन में सुख नहीं है, சரீரத்துல வியாதியோடு இருக்கிறார்கள், शारीरिक गति से वो बीमार है, பலவீனத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். बलहीन है।
சரியான பார்வை இல்லாமல் குருடரா இருக்கிறார்கள், अंधे हैं செவிடர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள், बहरे हैं வாய் பேச முடியாதவர்கள் இருக்கிறார்கள், और गूंगे हैं, நடக்க முடியாதவர்கள் இருக்கிறார்கள். लंगड़े हैं। இவங்க எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. इनका बस एक ही चाहत இந்த है, பெதஸ்தா குளத்துல எனக்கு இரக்கம் கிடைக்குமா? ये बेतसदा कुंड में मुझे दया मिलेगा क्या? அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஏன் அங்கு இரக்கம் கிடைக்கும்? क्यों वहां उनको दया मिलेगा? ஏன்னா அந்த குளத்துல ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான சம்பவம் அப்பப்போ நடக்கும். क्योंकि उस कुंड में एक चमत्कार चिन्ह होता है। எப்பவாவது ஒரு நேரத்துல ஒரு தேவதூதன் வருவாரு. कभी कभार एक देवदूत आता அந்த है, தேவதூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்குவாரு. वो पानी को हिलाता அந்த है, தண்ணீரை கலக்கும் பொழுது जो पानी हिलता है, எந்த வியாதி உள்ளவன் முதலில் போய் அந்த குளத்தில் இறங்குகிறானோ जो बीमार इंसान पहले उसमें उतरता है, அவனுடைய வியாதி என்ன வியாதியா இருந்தாலும் குணமாயிரும். उसका कोई भी बीमारी हो तो भी वो चंगाई पाता வசனம் है। சொல்லுகிறது எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுகமாவார். वो कितने बड़ी बीमारी होगा तो भी वो चंगाई पाएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்படி அவங்க எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. तो वैसे वो चाहत के साथ रहते हैं। அல்லேலூயா. हालेलुया। 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். फिर 5वां वचन देखेंगे, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 वर्ष से बीमारी से पड़ा हुआ एक इंसान था। இப்ப இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், वहाँ एक मनुष्य है, 38 வருஷம் வியாதியஸ்தன். 38 वर्ष से बीमार है वो। இப்ப யோசித்து பாருங்க, सोच के देखिए இவனுடைய நிலை எப்படி இருந்திருக்கும். उसका स्थिति कैसे रहेगा। இவனுக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. वो चल नहीं सकता, ऐसा एक ஏன்னா स्थिति அவன் है, சொல்லுகிறான் என்ன கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. क्योंकि वो कहता है कि मुझे लेकर जाने के लिए कोई இந்த नहीं है। மனிதனால் நடக்க முடியாது. ये वो चल भी नहीं सकता, 38 வருஷம் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கான். 38 साल से एक जगह पे बैठा है। வாழ்க்கையில சுகம் இல்ல, जीवन में चंगाई नहीं है, சரீரத்துல சுகம் இல்ல, शरीर में चंगाई नहीं வியாதி है, போவதற்கான அடையாளமே இல்ல, बीमार जाने का कोई चिन्ह नहीं है, அதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் उसका- தென்படவில்லை. उसका कोई चिन्ह ही नहीं है। இவனுடைய நிலை எப்படி இருந்திருக்குங்க? उसका स्थिति कैसा रहा होगा। அல்லேலூயா. हालेलुया। வசனம் சொல்லுகிறது அவன் அதிக நாள் வியாதியோடு இருந்தான். वचन कहता है कि वो बहुत दिनों से बीमार था। 6ஆம் வசனத்தை பாருங்க. 6वां वचन देखेंगे तो படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. वहाँ लिखा है कि यीशु ने उसे पड़ा हुआ देखकर और जानकर कि वह बहुत दिनों से इस दशा में पड़ा है। 38 வருஷம் என்பது 38 साल बोले, ஏறக்குறைய வாழ்க்கையின் பாதி நாட்கள் போகுது. 38 साल बोले तो जीवन के आधा वर्ष। ஒரு மனுஷன் 80 வருஷம் வாழ்றான்னு एक வச்சுக்காங்க. मनुष्य 80 उम्र तक जीता है बोले இவன் तो। ஏறக்குறைய 38 வருஷம் பாதி வாழ்நாள் வியாதியோடு இருந்து கொண்டு मतलब जीवन के आधे दिन वो बीमारी के साथ ही था। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு சில நேரத்துல நீங்க நினைக்கலாம், तो कुछ समय हम सोच सकते என் हैं வாழ்க்கையும் இப்படிதான் பாரு, मेरा जीवन भी ऐसे ही है, என் வாழ்க்கையிலும் பாதி நாள் வியாதியோட தான் இருக்கு. मेरे जीवन में भी आधे दिन तो ऐसे ही है, ஏதாவது ஒரு வியாதி என்னிடத்துல இருந்து கொண்டே कुछ ना இருக்கு. कुछ बीमारी मेरे पास எனக்கு இந்த है। வியாதியிலிருந்து சுகமே இல்லையா? मुझे इस बीमारी से चंगाई नहीं எனக்கு मिलेगा இந்த क्या? வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கவே கிடைக்காதா? मुझे इस बीमारी से चंगाई नहीं मिलेगा क्या? இவன் வாழ்க்கையின் பாதி நாட்களை வியாதியிலே கழித்தான். वो अपने जीवन के आधा दिन ऐसे जिया, அவனால் நடக்க முடியாது, वो चल नहीं सकता, யாரும் உதவி இல்ல, कोई मदद नहीं இவனுக்கு करता, உதவி செய்ய யாருமே வரல. कोई मदद करने के लिए कोई आया இவனுக்கு नहीं, ஆசை இருக்கு, उसको चाहत है ஆனா செயல்பட முடியல. लेकिन क्रिया नहीं कर सकता। கடைசில आखिर में இவன் எல்லாவற்றிலும் தோல்வியுற்றவனாய் இருக்கிறான். वो सब कार्यों में हार के साथ था। 7ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. 7वां 7ஆம் वचन வசனம் வாசிக்கலாம். 7वां वचन पढ़ेंगे तो அதற்கு வியாதியஸ்தன், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே நான் போவதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். அப்படின்னா என்ன தெரியுமா? வாழ்க்கையில பல முறை முயற்சி செய்து தோற்று போனவன் இவன். तो उसका मतलब ये है कि जीवन में बहुत बार कोशिश करके हारा हुआ इंसान, வாழ்க்கையில் பல முறை உதவி கேட்டு தோற்று போற்றவன். कई बार जीवन में मदद मांग कर भी हारा हुआ இவனுடைய मनुष्य। வியாதி சுகமாவதற்கு உதவியும் கிடைக்கல, தன் முயற்சியும் பலன் கொடுக்கல. उसके जीवन में उसका खुद का प्रयास भी उसको मदद नहीं कर पाया। அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல कुछ समय உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகள் அப்படி இருக்கலாம். हमारे जीवन के कुछ बीमारी के चिन्ह ऐसे हो सकते हैं। யாராவது உதவி செய்தா இதுல இருந்து நான் வெளியே வந்துரும் நீங்க நினைக்கலாம். आप सोच सकते हो कि कोई मदद करेगा तो मैं इससे बाहर निकल ஆனால் அந்த जाऊंगा, உதவியும் கடைசில தோற்று போய் இருந்திருக்கும். लेकिन वो मदद भी आखिर में சில हार நேரத்துல के நீங்க साथ होगा। நினைச்சிருக்கலாம், लेकिन कुछ समय आप என்னுடைய सोच सकते हो, முயற்சினால இந்த வியாதியை நான் எப்படியாவது ஓவர் கம் பண்ணி வரணும், ஜெயிச்சு வரணும். मेरे प्रयास से मैं इस बीमारी को जीत लूंगा, ஆனாலும் கூட அதுலயும் நீங்க தோற்று போய் लेकिन நிக்கலாம். उसमें भी हार गए இந்த होगे। மனிதனுடைய வாழ்க்கை அதுதான். वैसे इस मनुष्य का जीवन भी था। இவன் உதவி கேட்டும் சென்று தோற்று போனவன், தன் முயற்சி எடுத்து தோற்று போனவன். वो मदद मांग कर भी हार गया था और खुद के प्रयास से भी हार गया था। கடைசில இவன் எந்த நிலைமையில இருந்திருக்கிறான் தெரியுமா? आखिर में वो कौन सी स्थिति இயேசு में கிறிஸ்து था? அவன்கிட்ட வந்து கேக்குறாரு, यीशु मसीह उससे आकर நீ पूछते சுகமாக हैं, விரும்புறாயா? तू चंगा होना
चाहता है? அவனுடைய பதில் என்ன தெரியுமா? उसका जवाब क्या था? எனக்கு சுகம் வேண்டாம்னு சொல்லல, சுகம் வேணுமே சொல்லல. उसको चंगाई चाहिए करके नहीं कहता, नहीं चाहिए भी नहीं நீங்க அவன் करता। பதில பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். उसका जवाब देखोगे तो आप आश्चर्य हो இயேசு जाओगे। கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லவே இல்லை. यीशु ने जो पूछा उसका जवाब ही नहीं दिया இயேசு उसने। அவன்கிட்ட என்ன கேக்குறாரு? यीशु ने उससे क्या पूछा? உனக்கு சுகமாக விருப்பமா? तू चंगा होना चाहता है क्या? உனக்கு விடுதலை வேணும் விருப்பமா? तुझे चंगाई पाना है உனக்கு क्या? இந்த நோயிலிருந்து விடுதலை வேணும் விருப்பமா இருக்கா? ये बीमारी से चंगाई पाना है क्या? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? उसने क्या कहा? நான் ட்ரை பண்ண கிடைக்கல. मैंने ट्राई किया लेकिन मुझे நான் मिला नहीं। நிறைய விட்ட எனக்கு உதவி கேட்டேன், யாரும் செய்யல. मैंने मदद मांगा लेकिन तभी भी कोई किया नहीं। இவன் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார். वो अपने जीवन में जो हुआ था उसे वो कहता है। அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல நம்முடைய வியாதி முத்தி போயிருக்கும்போது அதான் பிரச்சனையா तो இருக்கும். हमारे जीवन में कुछ बीमारी उस स्तर पे आ गया तो हम ऐसे ही रहते हैं। நீங்க நினைக்கலாம் हम सोच सकते ஆண்டவர் हैं இன்னைக்கு உங்கள்ட்ட இதே கேள்வி கேட்கிறார். परमेश्वर हमसे यही सवाल இந்த करते हैं। ஆராதனையில வந்திருக்கிற உங்களிடம் இதே கேள்வி ஆண்டவர் கேட்கிறார். ये आराधना में आए हुए आपसे भी यही सवाल करते हैं। உங்களுக்கு இருக்கிற வியாதியிலிருந்து நீங்கள் சுகமாக விரும்புகிறீர்களா? क्या आप आपके जीवन में रहने वाले बीमारी से आप चंगा पाना இந்த चाहते हो? கேள்வி ஆவியானவர் என்கிட்ட கேட்கறதா நீங்க நினைச்சுக்காங்க. पवित्र आत्मा मुझसे पूछ रहा है करके सोचो। அல்லேலூயா. हालेलुया। நீங்க எந்த வியாதியில இருந்தாலும் சரி, आप कोई भी बीमारी में ஏன்னா हो, வசனம் சொல்லுகிறது எப்பேற்பட்ட வியாதியாசனாலும் वो சுகமடைய कितना முடியும். बड़ा बीमारी हो तो भी இன்னைக்கு ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு உங்கள்ட்ட ஒரு கேள்வி இதுதான். एक विश्वास के साथ आपसे एक सवाल पूछा நீங்க जा என்ன रहा है। பதில் சொல்லுவீங்க? आप क्या जवाब दोगे? நீங்க என்ன பதில் சொல்ல आप போறீங்க? क्या जवाब दोगे? ஒண்ணு என்ன சொல்லணும்? எனக்கு சுகம் வேணும்னு சொல்லணும். एक तो आप कहोगे कि हाँ मुझे चंगाई இல்ல चाहिए, சுகம் வேண்டாம் அப்படின்னு नहीं तो சொல்லணும். कहोगे नहीं चाहिए। அதுதானே சொல்லி இருக்கணும். यही कहना அந்த चाहिए ना। கேள்விக்கான சரியான பதில் அந்த ரெண்டு ஒண்ணுதான். ये सवाल का जवाब इन दोनों में से एक ही है। ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா? लेकिन उसने क्या कहा? அந்த ரெண்டு பதிலுமே சொல்லல. वो दोनों नहीं कहता है। அவன் சொல்றான் எனக்கு முன்னாடி என்ன நடந்தாலும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். वो बोलता है कि मेरे पहले क्या क्या हुआ था करके। அல்லேலூயா. हालेलुया। இந்த நெடுநாளாய் வியாதியஸ்தர்கள் இருக்காங்க தெரியுமா? बहुत सालों से जो बीमार है, அவர்களிடம் நீங்க போய் பேசி பாருங்க. यदि आप उनसे बात करोगे நீங்க तो, அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா उनसे पूछोगे ஆண்டவர் तो, சுகம் தருவார் அப்படின்னு நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. यदि आप उनको बोलो परमेश्वर चंगाई देगा करके, அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க वो தெரியுமா? क्या जवाब देंगे मालूम है? ஆமென் அப்படியே செய்யட்டும்னு சொல்ல மாட்டாங்க. आमीन वैसे हो जाए करके नहीं அவங்க कहेंगे। சொல்லுவது என்ன தெரியுமா? वो क्या कहेंगे? நிறைய மருந்து எடுத்துட்டேன் பிரதர், बहुत सारे நிறைய औषध ले டாக்டரை लिया है, பார்த்துட்டேன், बहुत सारे डॉक्टर நான் को भी பார்க்காத दिखाया, டாக்டரே கிடையாது, मैंने देखा நான் ना போகாத दिखा हुआ कोई ஆஸ்பத்திரியே डॉक्टर नहीं, கிடையாது, मैं न जाने वाला कोई हॉस्पिटल नहीं है, ஆனா ஒண்ணுமே ஆகல. लेकिन कुछ नहीं हुआ है। இதுதான் அவங்களுடைய பதிலா இருக்கும். यही उनका जवाब இவனுடைய रहेगा, பதிலும் அதுதான். यही उसका जवाब நான் भी சொல்ல था। வரது புரியுதா? तो मैं जो இப்ப कहना चाहता இயேசு हूँ வந்து समझ में आ रहा கேக்குறாரு, है? நீ சுகமாக விருப்பம் இருக்கா? यीशु के आकर कहता है कि तुझे चंगाई होना चाहता है ஆனா क्या? அவனுடைய பதில் लेकिन उसका जवाब முன்னாடி அவன் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறான். उसके जीवन में पहले जो हुआ था वही कहता அதனுடைய है। அர்த்தம் என்ன தெரியுமா? उसका अर्थ क्या है? சுகமாக என்கிற விருப்பம் முடிந்து விட்டது. उसको चंगाई पाने का जो चाहत था वो खत्म हो நோ चुका है। ஹோப், नो होप, எதிர்பார்ப்பு இல்ல, चाहत ही नहीं है, நம்பிக்கை இல்ல. विश्वास ही नहीं है। 38 வருஷம் வியாதி, 38 साल से बीमार, இனி சான்ஸே கிடையாது இது சுகமாக. अभी चांस ही नहीं चंगाई தன்னுடைய पाने। எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் இழந்து போன ஒரு நிலையில தான் இயேசு வந்தாருங்க. उसके चाहत और विश्वास को खत्म होने के बाद यीशु मसीह आए। இன்னைக்கு உங்க சரீரத்துல சுகம் இல்லாம क्या இருக்கிறீங்களா? आपके शरीर में आप बीमारी के சில साथ हो? நேரத்துல நீங்கள் சொல்லலாம், आप बोल सकते हो நான் நிறைய மெடிசின் எடுத்துட்டேன் பிரதர், मैंने बहुत सारे औषध ले चुका हूं, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், बहुत सारे ट्रीटमेंट कर நிறைய लिया है, டாக்டர்கிட்ட போயிட்டேன், बहुत सारे डॉक्टर के पास जा எனக்கு चुका எதுவுமே हूं, சுகம் கிடைக்கல, लेकिन मुझे चंगाई नहीं मिला। நான் இப்படியே வாழ்ந்து மடிச்ச मैं ऐसे ही जी कर मरना चाहता கடைசி हूं। வரைக்கும் இதே நோயோடு தான் நான் சாக போறேன். आखिर तक मैं इसी बीमारी के साथ मरने वाला हूं। இந்த மனநிலையில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, ये உன் சரீரத்துல நான் சுகத்தை கொடுப்பேன். ये मन की स्थिति में रहने वाले लोगों से परमेश्वर कहता है कि मैं तुझे चंगाई இந்த दूंगा। மனநிலையில் தான் அவன் இருந்தான். ये मन की स्थिति में वो भी இனி था। என் சரீரத்துல சுக வாழ்க்கை வரவே வராது. मेरे जीवन में अभी सुख नहीं आएगा। அல்லேலூயா. हालेलुया, चंगाई नहीं हालेलुया। आएगा। அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து போய், वो सब कुछ खोकर, நம்பிக்கை இழந்து போய், विश्वास को खोकर, எதிர்பார்ப்பை இழந்து போய், चाहत को खोकर, ஆசையை இழந்து போய், आशा को அப்படின்னா என்ன खोकर, அர்த்தம் தெரியுமா? मतलब क्या है? இதற்கு அப்புறம் என்னால நடந்தலாம் நீ எங்க வாழ போற அப்படிங்கிற நினைக்கான்ட்டான். इसके बाद मैं कहाँ चलने वाला हूँ करके वो सोचने புரியுதா? लगा। இனிலாம் என்ன அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட வேண்டியதா? अभी मुझे ऐसे ही चलाना पड़ेगा अपना जीवन करके वो सोचने लगा। அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல நீங்க அந்த மனநிலையில இருக்கிறீங்களா? क्या ऐसी स्थिति में आप भी हो? ஆண்டு சொல்லுகிறாரு, परमेश्वर कहता है உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும், तेरा चंगाई जल्दी तेरे पास आएगा, உன் சரீரத்துல இருக்கிற வியாதி நீங்கும், तेरे तेरे शरीर की बीमारी अभी हटने உங்க वाला है, வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகும். आपके जीवन में एक उद्धार आएगा। அல்லேலூயா. हालेलुया। இப்ப படுத்திருந்த அவனை பார்த்து ஆண்டவர் கேக்குறாரு,
अभी परमेश्वर उससे कहते हैं, நீ சுகமாக விரும்புறாயா? तू चंगा होना चाहता है அவன் क्या? எதுவுமே சொல்லாம वो வேற कुछ எதையோ नहीं சொல்லிட்டு कहता है, இருக்கிறான். वो कुछ और कहता है। 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். अभी 8वां वचन आठवां पढ़ेंगे। वचन पढ़ें। இயேசு அவனை நோக்கி இயேசு அவனை நோக்கி எழுந்திரு எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் நட படுக்கையை என்றார். எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் அந்த நாள் ஓய்வு நாளா இருந்தது. அல்லேலூயா. हालेलुया। இங்க நம்ம பார்க்கிறோம், हम देखते हैं இயேசு அவனிடம் கேள்வி கேட்டார், அவன் சரியான பதில் சொல்லல. यीशु उससे सवाल पूछते तो वो सही जवाब नहीं देता। ஆனால் இயேசு लेकिन இப்ப அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். यीशु मसीह उससे देखकर एक कार्य कहते இப்ப हैं। ஆண்டு கேள்வி கேட்கல. यीशु मसीह भी सवाल नहीं இப்ப करते। ஆண்டு கேள்வி கேட்கல. यीशु मसीह सवाल नहीं करते। கேள்வி கேட்டதுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான். सवाल पूछेंगे तो उसका जवाब सही से नहीं दे रहा है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलूया। இப்ப ஆண்டு சொல்றாரு, अभी यीशु मसीह कहते நான் இவன்ட்ட हैं, நீ கேள்வி கேட்க மாட்டேன், मैं तुझसे ये सवाल நான் नहीं இன்னைக்கு करूंगा, உனக்கு ஆர்டர் போட போறேன், मैं तुझे एक कमांड करने वाला நான் हूं, இவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்க போறேன். मैं तुझे एक आज्ञा दे रहा இந்த हूं, கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிவானா? ये आज्ञा का पालन करेगा क्या? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு உங்களிடம் விடை இல்லாமல் இருக்கலாம். परमेश्वर ने पूछा सवाल का आपके पास जवाब नहीं हो ஆனால் सकता। ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருந்தால் சுகம் தானா வந்துரும். लेकिन यदि आप उसके आज्ञा का पालन करोगे तो आपके जीवन में चंगाई आएगा। அல்லேலூயா. हालेलुया। இப்ப ஆண்டவர் கட்டளை தான் கொடுக்கிறார். अभी परमेश्वर उसको एक आज्ञा ही देते हैं। அல்லேலூயா. हालेलुया। நீ எழுந்திரு, तो उठ, நீ நட, तू चल, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ. अपने खाट उठाकर चल। 3 காரியத்தை அவர் சொல்றாரு. 3 कार्य நீ कहते हैं। எழும்பு, उठ, உன் படுக்கையை எடு, अपने खाट को நீ उठा நடந்து போ. और चल। இப்போ இந்த மூன்றுமே அவன் செய்ய முடியாது. ये तीनों कार्य वो नहीं कर सकता। அல்லேலூயா. நான் हालेलुया। சொல்றது புரியுதா? मैं जो कह रहा हूँ இந்த समझ में आ रहा है? மூன்றுமே அவன் செய்ய முடியாது. ये तीनों कार्यों को वो नहीं कर அவனால सकता। எழும்ப முடியாது. वो उठ नहीं सकता। அவன் எழும்பத்தக்கவனா இருந்திருந்தால் என்னைக்கோ குளத்துல போய் இறங்கி இருப்பான். यदि वो उठने लायक था तो वो कभी बेदस्ता कुंड में जाके वो नहा लेता। அல்லேலூயா. हालेलुया। அவனால எழும்பி நடந்து போகிற சூழ்நிலை இல்லங்க. वो उठकर वो चलने का लायक नहीं அவன்கிட்ட है वो। இருக்கிற போர்வையெல்லாம் தூக்கி சுமந்து போகிற சூழ்நிலை அவன்கிட்ட இல்ல. वो उसका चद्दर सब उठाकर ले जाने के लिए उसके पास दम नहीं है। ஆனால் ஒன்று இருந்தது, लेकिन एक था கீழ்ப்படிதல் இருந்தது. आज्ञा पालन। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் கீழ்ப்படிய போறேன், அவ்வளவுதான். अगर परमेश्वर कोई आज्ञा देते तो उसमें मैं पालन करूंगा। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है அவன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து वो போனான். चंगा होकर अपने काट को उठाकर चल இப்ப அவனால पड़ा। எழும்ப முடியாது, वो उठ नहीं ஆனா सकता, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முயற்சி பண்ணுகிறான். लेकिन आज्ञा का पालन कर कर वो जाता है। அவனுடைய போர்வையை எடுக்க முடியாது, वो अपने चद्दर को उठा नहीं ஆனால் सकता, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போர்வையை எடுக்கிறான். लेकिन वचन का पालन कर कर वो उसे उठाता है। அவனால் நடக்க முடியாது, वो चल नहीं सकता, ஆனால் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். लेकिन वचन का पालन कर कर वो चलने लगता है। கீழ்ப்படுகிறவர்களுக்கு எல்லாமே கூடும். जो पालन करते हैं उनके लिए सब कुछ मुमकिन है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சாலே போதுங்க. तो उसकी आज्ञा का पालन करेंगे तो बस काफी है। ஆண்டு சொல்ல, இந்த மாதத்துல எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் நீங்க சுகமடைய முடியும். ये महीने में परमेश्वर कहता है कि कौन सी भी बड़ी बीमारी हो உங்க तो भी சரீரத்தில் இருக்கிற வியாதியிலிருந்து கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியும். आपके शरीर के बीमारी से परमेश्वर आपको चंगाई दे सकता है। இப்ப சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்கள் என்றால், तो यदि आप अभी कहने वाले वचन का अगर पालन करोगे तो நீங்க சொல்லப்படுகிற வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால், दिया गया वचन पर आप विश्वास करोगे तो கர்த்தர் இந்த நேரத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். परमेश्वर आपको चंगाई देने के लिए परमेश्वर सामर्थ्यवान है। அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு சுகம் எப்போ உண்டாச்சு? उस मनुष्य को कभी वो चंगाई हुआ? ஒரு 4 வாரம் கழிச்சு, 4 हफ्ते के बाद, ஒரு 4 மாசம் கழிச்சா? 4 महीने के बाद? இல்லங்க. नहीं, ஆண்டோடைய வார்த்தை வந்துச்சுன்னா சுகம் உடனே வர ஆரம்பிச்சு. परमेश्वर का वचन आते ही तुरंत चंगाई पाओगे। அல்லேலூயா. हालेलुया। அதை நீங்க நம்பணும், வேற ஒண்ணும் கிடையாது. उस पे आपको विश्वास करना है। சோ ரூத்தை போல வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் இருக்கலாம். तो रूत के समान आप जीवन में चंगाई के बिना हो सकते உங்க हो। வாழ்க்கையில சுக வாழ்க்கை அன்று கொடுப்பார். आपके जीवन को परमेश्वर सुखदायी बनाएगा। இந்த வியாதியஸ்தனை போல உங்க சரீரத்தில் நீங்கள் சுகம் இல்லாமல் ये இருக்கலாம். बीमार मनुष्य के अनुसार आपके जीवन भी हो सकता है। ஆண்டவர் உங்களுக்கு சுகமான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார். परमेश्वर आपको सुखदायी जीवन चंगाई के साथ देगा। அல்லேலூயா. हालेलुया। இது எப்பொழுது நடந்தது தெரியுமா? ये कब हुआ मालूम है? ஓய்வு நாளில் நடந்தது. ये एक विश्राम के दिन हुआ। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு என்ன நாள்?
ஆமா, இன்னைக்கு அப்ப அற்புதம் நடக்குமா? आज कौन सा दिन है? विश्राम का दिन है, तो आज அதிசயம் अद्भुत நடக்குமா? कार्य होगा क्या? Hallelujah. சுகம் உண்டாகுமா? चमत्कार होगा क्या? விடுதலை உண்டாகுமா? चंगाई मिलेगा क्या? அல்லேலூயா. हालेलुया। நம்புகிறவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி செலுத்துங்க பாக்கலாம். विश्वास करने वाले ताली बजाकर स्तुति करेंगे। இந்த ஆராதனை நான் விடுதலையை பார்க்கிறேன். इस आराधना में मैं இப்பொழுதே விடுதலை छुटकारा வல்லமை देखता हूं। இறங்கட்டு தகப்பனே. आज छुटकारा का सामर्थ्य இயேசு आप में கிறிஸ்துவின் उतरने दो। நாமத்தினாலே, यीशु मसीह के नाम இயேசு से கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह के नाम உம்முடைய से ஊழியக்காரனாய் கட்டளையிடுகிற தகப்பனே, मैं आपका सेवक मैं எல்லா आज्ञा देता हूं। வியாதிகளும் நீங்கி போவதாக, सभी बीमारियां निकल जाए, வியாதிகள் சுகமடைவதாக தகப்பனே, बीमारियां चंगाई पाए, வியாதியஸ்தர்கள் சுகம் பெறுவார்களாக. बीमार चंगा हो जाए। இப்பொழுதே விடுதலை உண்டாகும்படி கட்டளையிடுகிறேன். अभी छुटकारा पाने के लिए मैं எப்பேற்பட்ட आज्ञा देता வியாதியாய் हूं। இருந்தாலும் कौन सी भी बड़ी बीमारी हो, இயேசுவின் நாமத்தினாலே यीशु के नाम விடுதலை से உண்டாவதாக, छुटकारा पाए, விடுதலை உண்டாவதாக. छुटकारा पाए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் சுகம் கொடுக்கிற தேவன். परमेश्वर छुटकारा देने वाला परमेश्वर Okay, है। ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க बस போகிறோம். और एक कार्य को बोलकर हम प्रार्थना करने वाले हैं। ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति का किताब 40வாம் அதிகாரம் 40वां अध्याय के 1 4 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது 1 से 4 तक देखेंगे तो இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ஜெனிசிஸ் chapter 40 verse 1 to 4 படிங்க பிரதர். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். இங்க ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேருமே குற்றம் செய்தார்கள். यहाँ दो लोग हैं, दोनों ने अपराध किया। பார்வோன் தன் பானபாத்திரக்காரரின் தலைவனும் சுயம்பாகிகளின் தலைவனும் ஆகிய இவ்விரண்டு பிரதானிகளின் மேலும் பிரதானிகள் மேலும் கடும் கோபம் அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்ட இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். ஓகே, இங்க நம்ம பார்க்கிறோம், यहाँ हम देखते हैं अनेक நாட்கள் அவர்கள் காவலில் இருக்கிறார்கள். कई दिनों से वो बंदीगृह में இவர்கள் யார் என்றால் ये कौन है? குற்றம் செய்தவர்கள், अपराध किए हैं। இவங்க குற்றம் செய்யாங்கல்ல. ये अपराध किए बिना नहीं है। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है ராஜாவுக்கு விரோதமாக குற்றம் वो செய்தார்கள். राजा के विरुद्ध अपराध किए हैं। இவங்க ரெண்டு பேர் யாரு? ये दोनों कौन है? ராஜாவுடைய சாப்பாட்டை டெஸ்ட் பண்ணி கொடுக்கறவங்க. ये दोनों राजा के खाने को टेस्ट करके देने वाले, அல்லேலூயா, स्वाद करके देने ராஜா சாப்பாட்டுல ஏதாவது விஷம் கலந்துற கூடாது, அதுக்கு இவங்க தான் சாப்பிடணும். राजा के खाने में कोई पॉइजन मिलाना नहीं है, उसके लिए इन्हें स्वाद करना पड़ता है। அல்லேலூயா, हालेलुया। இவன் சாப்பிட்டுட்டு சாகலனா தான் ராஜா சாப்பிடுவார். अगर वो उसे स्वाद कर वो मरा नहीं तो ही राजा खाएंगे। இப்ப இந்த ரெண்டு பேர் என்ன குற்றம் பண்ணிருப்பாங்க? दोनों ने क्या अपराध किया? என்ன குற்றம் பண்ணிருப்பாங்க? क्या अपराध किया रहेगा? கண்டிப்பா ராஜாவுக்கு விஷத்தை தான் போட்டுருக்கணும். जरूर राजा के खाने में पॉइजन डाले रहेंगे, विष डाले रहेंगे। அல்லேலூயா, हालेलुया। இவனுடைய குற்றம் இவன் போட்டானோ இல்லையோ சரி பார்க்கல. वो डाला कि नहीं वो पता नहीं, लेकिन उसने सही नहीं किया, அல்லேலூயா, स्वाद नहीं किया இது बराबर से। நிமித்தம் ராஜாவை கொலை செய்ய முயற்சி செய்தார்கள் என்கிற குற்றம் வருகிறது. तो राजा को मारने के लिए एक अपराध आता है। ராஜாவுடைய உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை இவர். तो राजा का जो जानलेवा था वो அப்படி actually। என்றால் இவர்கள் செய்த குற்றம் சாதாரண குற்றம் அல்ல, तो उन्होंने किया जो अपराध था वो साधारण एक अपराध नहीं மரண था, தண்டனைக்கான குற்றம். ये मृत्यु का अपराध था। அல்லேலூயா, Hallelujah। நல்லா புரிந்து ரெண்டு பேரும் மரண தண்டனைக்கு குற்றம் செய்தாங்க. तो दोनों भी एक मृत्यु का अपराध किए हैं। அதுல நீங்க பார்க்கும்போது இடையில லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒருவனை அன்னைக்கே தூக்கு போட்டு கொண்டுட்டாங்க. उसमें देखते हैं आखिर में हम देखते हैं कि एक को फांसी लगाकर मार डालते அப்படி हैं। என்ன அர்த்தம்? उसका अर्थ क्या ரெண்டு है? பேருமே குற்றவாளிகள், दोनों भी अपराध किए ரெண்டு थे, பேருமே மரணத்திற்கு குறிக்கப்பட்டவர்கள். दोनों भी मृत्यु के अपराध किए थे। அல்லேலூயா. हालेलुया। இப்போ என்ன நடக்குது? இவங்க ஒரு சிறைச்சாலையில இருக்கிறாங்க. दोनों भी बंदीगृह में रहते அங்க हैं, யோசேப்பு இருந்து கொண்டு वहाँ இருக்கிறார். यूसुफ भी रहता ஒரு है। நாள் ரெண்டு பேரும் காலையில பார்க்கும் பொழுது முகங்கள் துக்கமாய் இருக்கிறது. एक 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 सुबह दोनों का शक्ल में बहुत व्याकुल थे दोनों, மனசளவுல பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. मन से बहुत वो மனசுல சுகம் இல்ல அவங்களுக்கு, मन से वो चंगाई ஒரு नहीं था, சந்தோஷம் இல்ல வாழ்க்கையில. सुखी नहीं था, ஏன்னா ரெண்டு பேரும் நைட்டு ரெண்டு சொப்பனத்தை பார்த்தாங்க. क्योंकि दोनों लोग ने रात में एक स्वप्न देखे। அந்த சொப்பனத்தை பார்த்ததுனால மனசெல்லாம் கலங்கி போய் நிற்கிறார்கள். वो स्वप्न को देखने के बाद मन से व्याकुल हो गए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அப்போ இவனுக்கு சுகம் எங்க இல்லனா மனசுல இல்ல. उसका चंगाई उसके मन में नहीं था, மனசுல சந்தோஷம் கிடையாது. उसके मन में खुशी नहीं இப்ப था। யோசேப்பு பார்க்கிறார், तो यूसुफ उसको ஏன் देखता உங்க है, முகங்கள் துக்கமா இருக்கிறது? क्यों आपके शक्ल ஏன் நீங்க दुखी கலங்கி है, போய் நிக்கிறீங்க? क्यों आप व्याकुल हो? அப்ப சொல்றாங்க, நாங்க ஒரு சொப்பனத்தை பார்த்தோம்,
तो वो कहते हैं कि हम एक सपना அதற்கான देखे, அர்த்தம் எங்களுக்கு தெரியல. उसका अर्थ हम नहीं जानते। இப்போ யோசேப்பு சொல்றாரு, तो यूसुफ कहता है, சொப்பனத்தை சொல்வது ஆண்டுடைய வேலை அல்லவா? तो सपना का अर्थ बताना உங்க परमेश्वर का சொப்பனத்தை नहीं है। சொல்லுங்க அப்படிங்கிறார். आप अपना सपना இப்ப என்ன बताइए। சொப்பனம் சொன்னாங்க? तो कौन सा सपना 9ல बताया? இருந்து 11 வரை 13 வரைக்கும் பார்க்கும் 9 பொழுது से 11 तक देखेंगे அங்கு तो பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனத்தை சொல்லுகிறான். वहाँ एक पिलानहारों का प्रधान जो था वो என்ன एक स्वप्न சொப்பனத்தை बताता है। சொல்றானா, वो कैसा ஒரு सपना திராட்சை बताता है? செடி எனக்கு முன்பாக இருக்கிறது, एक दाख लता की डालियां मेरे सामने है, அதுல இந்த 3 கொடிகள் போகிறது, उसकी 3 ढालियां जाती அந்த हैं, 3 கொடிகள் துளிர்க்கிறதா இருக்கிறது. वो माने कलियां लगी है और वो वे फूली और उसके गुच्छे में दाग लगकर पक गई। அது நல்ல பூத்து நல்ல பழங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறது. वो फूल 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 भी आता है और गुच्छा भी निकलता है। இப்ப சொல்றாரு, ராஜாவுடைய பான பாத்திரம் என் கையில இருக்கு. वो कहता है कि वो परमेश्वर का राजा का जो पिलान हाल है वो मेरे हाथ में था। நான் அந்த அந்த ரசத்தை பிழிந்து நான் ராஜாவுக்கு கொடுக்கிறேன். उसका रस में निकाल कर राजा को पिलाता இப்ப हूँ। யோசேப்பு சொல்றாரு, और यूसुफ कहता है 3 நாள்ல 3 दिन में உன் தலையை ஆண்டவர் உயர்த்த போகிறார். तेरे सिर को परमेश्वर நீ उठाने वाला है। மறுபடியும் உன் நிலையில போய் உட்கார तू போகிற. वापस अपने 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 स्थिर पर वापस நீ आने वाला है। மறுபடியும் ராஜாவுக்கு பானகாத்திரனாய் போய் நிக்க तो போகிற. अपने वापस एक प्रधान बनकर खड़े रहने वाला है। அல்லேலூயா, அல்லேலூயா. हालेलुया। இவனுடைய வாழ்க்கையில ஒரு इसके जीवन में காரியம் துளிர்க்க एक ஆரம்பிக்கிறது. कार्य निकलता है। மனதளவில் பாதிக்கப்பட்டு वो मन से एक व्याकुल था। இவன் ஆல்ரெடி சிறைச்சாலை இருக்க சொல்லே மனசு ஆல்ரெடி உடைஞ்சிருப்பான். वो पहले से मन से व्याकुल था क्योंकि वो बंदीगृह में था। ஐயோ ராஜா என்ன நம்பினாரு, நான் அவருக்கு தப்பு செஞ்சிருக்க கூடாது अरे राजा मुझ पे विश्वास किया था, मैंने ऐसे अपराध नहीं அப்படின்னு करना பல चाहिए நாட்கள் था। நினைத்திருப்பான் அவன். ऐसे कई दिनों तक वो सोचा हो सकता என்ன है। அப்படி நினைச்சிருப்பான்ல. ऐसे सोचा हो सकता ஏன்னா है ना, பணப்பாத்திரக்காரன் என்கிற ஒரு அந்தஸ்து அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. क्योंकि पिलानहारों का प्रधान का जो एक लाइफ है वो आसानी से नहीं मिलता। அது எப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் தெரியுமா? वो कैसा एक स्टेटस है मालूम है? ராஜா தன்னுடைய மனைவிக்கு அப்புறம் அதிகமா நம்புறது இவனை தான் நம்புவார். राजा अपने पत्नी के बाद सबसे ज्यादा विश्वास करने वाला उसी पर அப்ப होता है। எந்த அளவுக்கு ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரியவனா இருந்திருப்பான். तो कितना वो राजा का विश्वास के साथ होगा। நெகேமியா இதே பணக்காத்திரனா தான் இருந்தார். नेहेमिया भी ऐसे पिलानहारे ஒரு का நாள் प्रधान ராஜாக்கு था। முன்பாக துக்கமா போனுக்கிறார். एक दिन राजा के सामने वो दुख के साथ खड़े होते ராஜா हैं। உடனே கேக்குறாரு, राजा तुरंत पूछते ஏன் हैं, முகம் துக்கமா இருக்கு? क्यों तेरा मुंह दुख के साथ ஏன் है? உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு சொல்லு அப்படிங்கிறாரு. क्यों कि तेरा क्या प्रॉब्लम है இப்போ बता। நெகேமியா சொன்ன உடனே பாருங்க, नेहेमिया बताने के बाद ராஜா என்ன பண்ணாரு தெரியுமா? राजा ने क्या किया? நெகேமியா கேட்ட அனைத்தையும் கொடுத்து அனுப்புறாருங்க. नेहेमिया पूछा सब कुछ देखकर वो बेचता அதுக்கு है। காரணம் என்ன தெரியுமா? इसका कारण क्या அந்த है? ராஜா நெகேமியாவை அதிகமாய் நம்பினார். क्योंकि वो राजा नेहेमिया से बहुत विश्वास ஒரு करते थे। ஸ்பெஷல் பிளேஸ் அவருக்கு क्योंकि இருந்தது. उसके लिए एक स्पेशल प्लेस था। அதே மாதிரி தான் இந்த பானபாத்திரக்காரனும் இருந்திருப்பான். वैसे ही पिलानहारों का प्रधान का भी एक स्थिर होगा। நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கை, वो अच्छा एक महिमा रूप एक எல்லாத்தை விட ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறாரு. एक अच्छे स्थिति पे रहते हैं। ராஜாவுக்கு நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறார். राजा के विश्वास के साथ रहते हैं। ஆனா ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து கீழே வந்துட்டாரு. एक दिन सब कुछ खोकर वो नीचे आ இப்ப जाते हैं। மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போய் अभी உட்கார்ந்து उसका मन कितना टूटा हुआ हो सकता சில है। நேரத்துல உங்க வாழ்க்கை இப்படிதான் तो இருக்கு. वैसे हमारा जीवन भी कुछ समय में ऐसे மனதளவுல रहता நீங்க है। உடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. मन से टूटे हुए हैं। மனதளவுல நீங்க ரொம்ப நொறுக்கப்பட்டு இருக்கிறீங்க. मन से बहुत ठुकराए हुए நல்ல हैं। ஒரு மேன்மையான இடத்துல இருந்தாப்பா. एक महिमा स्तर पे ஆனா था, இன்னைக்கு எதுவுமே இல்லாம இருக்கிறேன். लेकिन अभी कुछ भी नहीं है। நான் எல்லாத்தையும் இழந்து போய் நிக்கிறேன். सब कुछ खोकर मैं खड़ा हूँ। மனதுல சுகம் இல்லாமல் இன்னைக்கு இருந்து கொண்டு तो मन இருக்கிறேன். में सुख के बिना खड़े हैं। ஆனா இவனுடைய வாழ்க்கையில लेकिन ஒரு इसके துளிர் जीवन வர में- ஆரம்பித்தது. उसके जीवन में एक खिलने लगा। அல்லேலூயா. हालेलुया। அன்று இரவுல அவனுக்கு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. वो उस रात को परमेश्वर एक सपना அவனுக்கு उसको அர்த்தத்தை दिखाते हैं। சொல்ல வைக்கிறாரு. उसका अर्थ बोलने लगा। மறுபடியும் அவன் ஸ்தானத்தை அவனை கொண்டு நிறுத்த ஆரம்பிக்கிறார். वापस उसके स्थान पर आकर खड़ा करने लगते அல்லேலூயா. हैं। हालेलुया। So, இன்னைக்கு சபையில இருக்கிற நீங்கள் மனதை உடைந்து இருக்கிறீங்களா? क्या ये कलीसिया में रहने वाले आप अपने मन को तोड़ के உங்க आप खड़े हो மனசளவுல क्या? நீங்கள் சுகம் இல்லாமல் क्या இருக்கிறீங்களா? मन में आपके अंदर सुख नहीं है? எல்லா மேன்மையான மேன்மை இழந்து போய் நிக்கிறீங்களா? क्या सब महिमा को आप खो के खड़े हो? எல்லா சிறந்த வாழ்க்கை இழந்து போய் क्या आप நிக்கிறீங்களா? श्रेष्ठ बातों को छोड़ के खड़े हो? ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு காரியம் பண்ணுங்க. परमेश्वर से एक बात कीजिए, நான் செய்த தவற மன்னிங்கப்பா. मैंने किया गलतियों को माफ என் कीजिए குற்றத்தை எனக்கு परमेश्वर। மன்னிங்கப்பா. मेरे अपराध को माफ மறுபடியும் कीजिए என் परमेश्वर। ஸ்தானத்துல என்ன கொண்டு मुझे நிறுத்துங்க. वापस मेरे स्थान पे खड़ा कीजिए நீங்க ஆண்டவர்ட்ட परमेश्वर। மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா यदि आप परमेश्वर से पाप क्षमा मांगोगे, மறுபடியும் உங்கள் பழைய ஸ்தானத்துல கொண்டு வைக்க என் ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वापस आपके पुराने स्थान में परमेश्वर रखने के लिए सामर्थ्यवान है। எந்த ஸ்தானத்துல இருந்து நீங்க தள்ளப்பட்டீங்களோ அதே ஸ்தானத்துக்கு மறுபடியும் ஆண்டவர் கொண்டு போவார். परमेश्वर आपको जिस स्थान से गिराया था उस स्थान में वापस लेके சொன்னீங்க, जाएगा। மனது உடைந்து இருக்கிறவள சொல்றாரு,
உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். मन से जो टूटे हुए परमेश्वर आपसे कहता है कि आपके जीवन में परमेश्वर चंगाई देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உன் வாழ்க்கையில சுகம் இல்லாமல் இருக்கலாம், जीवन में चंगाई के बिना रह सकते हो, சரீரத்தில் சுகம் இல்லாமல் இருந்திருக்கலாம், शरीर में चंगाई के बिना रह மனதில் सकते சுகம் हो, இல்லாமல் இருந்திருக்கலாம். मन में चंगाई के बिना रह सकते இந்த हो। 3 வித சுக வாழ்க்கையும் ஆண்டவர் இந்த மாதத்துல உங்களுக்கு துளிர்க்க செய்வார். ये तीनों कार्य परमेश्वर आपके जीवन में देने वाला है। அல்லேலூயா. हालेलुया। மற்ற 2 காரியங்களை இப்ப பேச முடியாது. दूसरे 2 बातों को हम बाद में देखेंगे। அல்லேலூயா. हालेलुया। சரி, அது இன்னொரு நாள் கர்த்தருக்கு சித்தம் இருந்தால் பார்க்கலாம். परमेश्वर का इच्छा होगा तो दूसरे दिनों में ஒரு देखेंगे। விஷயம் நம்ம எல்லாம் எழும்பி நின்று सब खड़े होकर கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर के पास अर्पण कर कर, அப்பா, எங்க வாழ்க்கையில परमेश्वर हमारे जीवन ஒரு में சுக வாழ்க்கை நீங்க கொடுங்கப்பா. एक सुखदायी जीवन ஒரு சுக दीजिए। வாழ்க்கை நீங்க